ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் இன்றைக்கி வந்து ப்ரான் மசாலா வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க. ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ஃபிஷ் மார்க்கெட்லாம் வாங்குவோம்ல, அது மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா வாங்கிக்கணும். க்ளீன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக குக் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து இறால் வறுவல் தான், அதாவது இறால் மசாலான்னு சொல்லலாம், இல்லை வறுவல்னு சொல்லலாம். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து இதில் வந்து பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்த மாதிரி தான் இதில் இருக்குது. அப்படி தானேம்மா? பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் செஞ்சிருக்கு. இப்போ நான் அம்மாவும் பேசுவாங்க, அம்மாவோடையும் சமைப்போம். வாங்க மேம். இப்போ ப்ரான் வந்து சமைக்கிறதுக்கு மசாலா பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் வச்சுக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி. தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொஞ்சமாக சோம்பு போட்டு கொஞ்சமாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் கொஞ்சமாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை, இது வந்து சோம்பு தூள், இது வந்து சிக்கன் மசாலா. இதுவா? இது வந்து சிக்கன் மசாலா. இது கொஞ்சமாக போட்டுக்கணுமா? எவ்வளோ? சும்மா ஒரு அரை ஸ்பூன் போதும். அரை ஸ்பூன் போதும். இது வந்து சோம்பு தூள் வந்து ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இது காஞ்ச வெந்தய இலை. இப்போ ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 கிலோ இருக்கு. இதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து மசாலாலாம் வந்து கொஞ்சம் தடவி இருக்கோம். ஏன்னா கொஞ்சமாக வந்து குழம்பு தூள் போட்டிருக்கோம் லைட்டாக, அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் தயிர் இதெல்லாம் போட்டு, அதாவது வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா போட்டு இதை ஊற வச்சுருக்கோம். இப்போது நம்ம சமைக்க போகிறோம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாமா? இப்போ என்னம்மா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோங்கம்மா. கொஞ்சமாக வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க சமைக்கிறதுக்கு. சொல்லுங்கள், என்னது இது? சோம்பு, சீரகம், வரமிளகா. சரி, போடுங்க. அதாவது சோம்பு, சீரகம், வரமிளகாய் போட்டிருக்கோம். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா அம்மியில் வந்து முறுக்கிட்டு இருந்தோம். இப்போது நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அம்மியில் போட்டால் நல்லா இந்த அம்மி ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்குது. தேங்காவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி இந்த அம்மியை அரைக்குது. ஆனால் பெரிய அம்மியில் அரைக்கிற மாதிரி இல்லை. பரவாயில்ல, சமைக்கிறதுக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன இந்த வாசனை பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய்லாம் பெருசாக அரைக்க மாட்டேங்குது. ஆனால் அதில் தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் இன்றைக்கி. இப்போது என்ன மாதிரி வதக்கியாச்சா? சரி, இப்போ அடுத்து என்ன போட போகிறோம்? வெங்காயம் போட போகிறோம். இதாங்க. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்த மாதிரியே இருக்குது. இதில் வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா குண்டூர் மிளகாய். இது ஒன்று போட்டாலே போதும், பயங்கர காரமாக இருக்கும். தேங்காய் சட்னி சமைக்க போடும்போது எப்போது மாதிரி 4-5 போட்டேன். செம்ம காரமாக இருந்துச்சு. 2 போட்டாலே போதும் போல் இருக்குது சட்னிக்கு, அவ்வளோ காரமாக இருக்குது. ஸோ இது வந்து சமைச்சு முடிச்சுட்டு ரொம்ப காரமாக இருந்ததுன்னா இந்த மிளகாவை நான் எடுத்துடுவேன். ஏன்னா இது இருக்கிறதுக்கு ஓவர் காரம் இறங்கிடுது. ஸோ இது கொஞ்சம் நல்லா வதக்கணுங்க. இப்போவே போடுறீங்கம்மா? வெங்காயம் வதக்கணும்னு தேவையில்லையா? இப்போவே வந்து தக்காளியும் சேர்த்துக்கலான்ட்டாங்க. ஸோ எத்தனை தக்காளின்னா 2 தக்காளி. இப்போ நம்ம மசாலைக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயமும் தக்காளியுமே வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்தோன்னா கொஞ்சம் ஓவராக புளிக்கும். அதனால் சின்ன தக்காளியாக ஒரு 2 போட்டுக்கோங்க. ஏன்னா நான்வெஜ்லாம் வந்து ஓவராக தக்காளி சேர்த்து புளிச்சுன்னா யாருமே வந்து சாப்பிட முடியாது. ஸோ அதனால் தக்காளி வந்து ஒரு ஸ்பூன் கம்மியாக தான், நீங்கள் சின்ன தக்காளினா 2 சேர்த்துக்கோங்க, பெருசுனா 1. இதுக்கு அடுத்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வந்து ஒரு கொஞ்சம் 2 நிமிஷம் வதங்கி விட்டுட்டு அப்புறமா பார்ப்போம். மஞ்சத்தூள் வந்து நம்ம வந்து இந்த ப்ரான்லேயும் நம்ம சேர்த்துருக்கோம். எப்போதுமே மீட்டில் வந்து கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்த்து சமைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். மஞ்சத்தூள் போடுறது ரொம்ப நல்லது. ஸோ இது ஒரு 2 நிமிஷம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா பார்க்கலாங்க. இப்போ வந்து தனியாத்தூள் வந்து போட்டிருக்கிறோம். தனியாத்தூள் வந்து எவ்வளோ போட்டிருக்கீங்க? 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டிருக்கோம். அடுத்து இது வந்து நம்ம காமிச்சோம் இல்லையா, சோம்புத்தூள்,
சிக்கன் மசாலா அதெல்லாம் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா தான் போடலாமா? சரி, சிக்கன் மசாலா இந்த காஞ்ச வெந்தயம் இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினாக்க போதும். இப்போ நம்ம வந்து இதை வதக்கி விட்டுடலாம். இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள். ஆக்சுவலி இது காரமாக இருக்கும் இந்த மிளகாத்தூள். காஷ்மீர் மிளகாத்தூள்லேயே இப்போ 2 டைப்பாக வருது. அது என்னென்னா காரம் இருக்கிற மாதிரி வருது, காரம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துவாங்க. இப்போ நம்ம போட்டுக்கிறது காரமாக உள்ளது. கம்மியாக போடலாம்னா அப்படியே போட்டுட்டு உடைச்சி போடலாம். உடைக்காதுன்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ போடுறோம், அதனால இது நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரான் போட்டாச்சு. ப்ரான் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இது வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றலை, தோசைக்கல்ல தான் நம்ம வதக்க போகிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி தாளிக்கிற சட்டியில் கொஞ்சம் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசைக்கல்ல போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வதக்கி விட்டுருக்கோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் தண்ணி விடும், நிறையவே தண்ணி வரும். பார்ப்போம். இது வந்து போதுமா வதங்கினது. இப்போ அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னா கருவேப்பிலையும் தேங்காயும் போட போகிறோம். கருவேப்பிலையும் நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லை, ஸோ அதெல்லாம் போட போகிறோம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கலந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சமைச்சதை வந்து எடுத்து இதில் போட்டாச்சு. இது தண்ணி வந்து நிறைய ராட்டில் வருது. தண்ணியே நம்ம விடலை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய வருது. இதில் வேறு இருக்குது. கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு ராட்டை வேக வைக்கணும். 10 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை தோசைக்கல்ல போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவோம். நான் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. பாருங்கள், நல்லா சுண்டி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மசாலா பண்ணிவிட்டு நம்ம சாதத்தோடு நம்ம வந்து இதை வந்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரான் மசாலா வந்து அம்மா வந்து இன்றைக்கி சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. காரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது, பட் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. 10 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு ப்ரான். அதுக்கு மேலே வேக வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் இதாகிடும், ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ இது மாதிரி தான் சமைக்கணும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் அம்மாவோட ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொன்று ரெசிபி வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.